தமிழக அரசியலில் அதிரடி மாற்றம். மே 4 முதல்வராகிறாரா விஜய்? தமிழக அரசியல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. திரைத்துறையில் இருந்து அரசியலுக்கு அடியெடுத்து வைத்திருக்கும் தளபதி விஜயின் அடுத்த கட்ட நகர்வு குறித்து மாநிலம் முழுவதும் பெரும் விவாதங்கள் எழும்பியுள்ளன. மக்களின் முதல்வர் விஜய் என்ற முழக்கம் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் வரும் மே 4 தமிழக அரசியலில் ஒரு முக்கிய மைல்கல்லாக இருக்கும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணிக்கின்றனர். புள்ளி விவரங்களும் கணிப்புகளும். தற்போது வெளியாகியுள்ள சில ரகசிய கருத்து கணிப்புகளின்படி தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதியிலும் விசில் சின்னத்திற்கு மிகப்பெரிய வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மொத்த வாக்குகளில் சுமார் 54% வாக்குகளை பெற்று விஜய் தலைமையிலான கட்சி அமோக வெற்றி பெறும் என்று எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளன. ஏப்ரல் 23 தமிழக அரசியலில் ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்பட போவதாக தகவல்கள் கசிகின்றன. அன்றைய தினம் வெளியாக போகும் முக்கிய அறிவிப்பு கோட்டை நோக்கிய விஜயின் பயணத்தை உறுதிப்படுத்துமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழுந்துள்ளது. சிறுபான்மையினரின் வாக்குகள். இந்த தேர்தலில் ஒரு முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுவது சிறுபான்மையினரின் வாக்கு வங்கி. பாரம்பரியமாக மற்ற கட்சிகளுக்கு ஆதரவு அளித்து வந்த கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் இந்த முறை மாற்றத்தை விரும்புவதாக தெரிகிறது. அவர்களின் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக விஜயின் பக்கம் திரும்புவது மற்ற பெரிய கட்சிகளுக்கு பெரும் சவாலாக அமையும் என பார்க்கப்படுகிறது. பல்லாண்டு காலமாக தொடரும் இந்த வாக்கு வங்கியில் ஏற்பட போகும் இந்த இடமாற்றம் தமிழகத்தின் அரசியல் தலையெழுத்தையே மாற்றக்கூடும். மே 4 தமிழகத்தின் புதிய விடியலாக அமையுமா அல்லது இந்த கணிப்புகள் மாறுமா? ஏப்ரல் 23 என்ன நடக்கப் போகிறது? இதுபோன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கள். ஜன்9 டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜன்9 டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.